welcome to Jaga Usha Vibes. என்னன்னா நம்ம ரெகுலரா நம்ம போடுற சாப்பாடோட வீடியோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து வெக்கேஷனுக்கு ஆக்சுவலா நாங்க வந்து வெளியே வந்திருக்கோம். அதனால வந்துட்டு கரெக்டா வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி எடுத்து போட முடியல. அண்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆளும் இல்ல. சோ நானா தான் எடுத்து நானா தான் போடுற மாதிரி இருந்துச்சு. சோ அதுக்காக தான் நான் வந்துட்டு செர்லாக் வீடியோ ஆக்சுவலா முன்னாடியே நான் போட்டிருந்தேன். சோ அந்த செர்லாக் எல்லாமே நான் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அவனுக்கு இன்ஸ்டன்டா கொடுக்கக்கூடிய செர்லாக்ஸ் அண்ட் நம்ம ஹோம்மேட் செர்லாக்ஸ் டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கான செர்லாக்ஸ் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அதெல்லாமே நான் எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா கொஞ்சம் வெளியே போறோம். அண்ட் வியானுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் மொட்டை போட்டாச்சுங்க. சோ மொட்டை போட்ட அதுக்காக வெளியே போனது, அதுக்காக எடுத்தது, அதுக்காக அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணிருக்கேன். சோ மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ரொம்ப சப்போர்ட்டும் பண்ணுங்க அதுக்கும் சேர்த்து. சோ ஃபுட் வீடியோ வரல அப்படின்னு ஃபீல் பண்றோம் எல்லாருக்காக தான் சரி இன்னைக்கு கண்டிப்பா ஒரு ஃபுட் வீடியோ கண்டிப்பா நம்ம வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. சோ நம்ம வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு இப்போ 9 months ஆயிடுச்சு இல்லையா? சோ 9 monthsக்கு என்னென்ன ஃபுட் கொடுக்குறோம் அப்படின்றத பார்க்க போறோம். அண்ட் நம்ம வந்துட்டு நிறைய ஃபுட் ஆக்சுவலா நான் இன்னும் அவனுக்கு வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனா என்னால அதை வந்து கேப்சர் பண்ணி வீடியோவை எனக்கு எடுத்து போடுறதுக்கு டைமும் இல்ல, ஆளும் இல்ல. அதனாலதான் அதை வந்து நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் ஒரு சில விஷயங்கள் நடுவில் எல்லாமே. சோ இன்னைக்கு வந்து வியானுக்கு நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க போறேன் அப்படின்றதையும் என்ன லஞ்ச் கொடுக்க போறேன் அப்படின்றதையும் தான் நான் வந்து இன்னைக்கு போஸ்ட் பண்ண போறேன். இது வந்து டோட்டலா ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியா தான் இருக்க போகுது. சோ ஆல்ரெடி அப்லோட் பண்ண அதே ரெசிபிஸ் கிடையாது. கொஞ்சம் அவனுக்கு நான் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு நிறைய வித்தியாசமான ஒரு சில விஷயங்கள் வச்சு இன்னைக்கு கொஞ்சம் தான் ட்ரை பண்றேன். ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய அவனுக்கு நான் ட்ரை பண்ணேன். பட் அதனால கேப்சர் பண்ண முடியல. அது எல்லாமே திரும்பியும் நான் வந்துட்டு செஞ்சு உங்களுக்காக கண்டிப்பா வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்றேன். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓட்ஸ் தான் நம்ம பாக்குறோமே. ஓட்ஸ் வச்சு நிறைய ரெசிபிஸ் ஆக்சுவலா நம்ம செஞ்சிருக்கோம். ஓட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு வெயிட் கெயின் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். வீடியோஸ் பாக்குற எல்லாருக்குமே தெரியும். சோ ஓட்ஸ் வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஓட்ஸ் வச்சுட்டு ஒரு கேரட் வச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு வெயிட் கெயினுக்கான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆகும். அண்ட் நீங்க அது வந்து டின்னராகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது ரொம்ப ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமாவும் அது இருக்கும். சோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாத்துடலாம். சோ 8 monthsக்கு மேல இருக்க பேபிக்கும் தனியா சொல்றேன். அண்ட் 6 monthsக்கு இருக்கக்கூடிய பேபிஸ்க்குமே நீங்க தாராளமா இதை கொடுக்கலாம். நீங்க கேரட் பியூரி ஆல்ரெடி அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க, ஓட்ஸ் கஞ்சி ஆல்ரெடி அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ரெண்டையும் நீங்க மிக்ஸ் பண்ணி வந்து 6 month பேபிக்கு வந்து நீங்க கொடுக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் மட்டும் தான் மாத்தணும். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல சொல்றேன். வாங்க வீடியோக்கள் போலாம். ரெசிபி பண்றதுக்கு நான் கேரட் எடுத்துக்கிறேன். சோ ஃப்ரெஷ்ஷான கேரட் கிடைச்சா கேரட் எடுத்துக்கோங்க. இதை பீல் பண்ணி நல்லா நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னேன். சோ தர்ஷித்துக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நாங்க ட்ரெயின் பண்ணிருக்கோம். இப்படி வச்சுக்கோ. சோ நல்லா இந்த மாதிரி பீல் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு மார்னிங் தான் ஆக்சுவலா ஃப்ரெஷ்ஷா கிடைச்சது கேரட்டு. ஸோ கிடைச்சதும் சரி உனக்கு வச்சு கண்டிப்பா ஏதாவது ஒரு டிஷ் செய்யணும். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ வீடியோவும் சேர்த்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க வந்து 6 month பேபிக்கு செய்யறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா இதை கட் பண்ணி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிரேட் பண்றதுக்கு பதிலா என் குழந்தை 6 month தான் அப்படின்னா நீங்க கண்டிப்பா 6 months 7 months பேபிக்கு எல்லாமே இந்த மாதிரி நீங்க கிரேட் பண்றதுக்கு பதிலா நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு. நான் வந்து வியானுக்கு ஆயிடுச்சு 8 to 9 months ஆயிடுச்சு. அதனால நான் வந்துட்டு அப்படியே கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வந்து அடுப்புல வச்சுக்கலாம். இதோட நான் வந்து கொஞ்சமா நெய் சேர்க்கிறேன். ஸோ வெயிட் கெயின் சொல்லிட்டோம். ஸோ கண்டிப்பா நெய் இல்லாம செய்ய போறது கிடையாது. ஸோ இதோட கொஞ்சமா நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கேரட்டை நெய்யோட அப்படியே சேர்த்துடலாம். அந்த நெய்யும் அந்த கேரட்டும் சேர்ந்து வதங்குறப்ப அந்த ஸ்மெல்லே சூப்பரா இருக்கும். எனக்கு எப்ப இது வதங்கினாலுமே எனக்கு அல்வா சாப்பிடுற அந்த ஒரு ஃபீல் வரும். நல்லா லேசா வதங்கட்டும்.
வதங்கினதும் நான் வந்து ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சோ நீங்க என்ன பிராண்ட் ஓட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குவாக்கர் ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். சோ நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருந்தாங்க, அக்கா நீங்க என்ன ஓட்ஸ் ஆட் பண்றீங்க அப்படின்னு. சோ நான் வந்து குவாக்கர் ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். 6 month பேபிக்கு வந்து நீங்க இந்த ஓட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இதை நல்லா பவுடர் ஆக்கிட்டு நீங்க வந்து கொடுங்க. பவுடர் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதோட இப்ப கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 6 month பேபிக்கு கேரட்டும் நல்லா மிக்சியில அரைச்சிக்கட்டும் அண்ட் ஓட்ஸையும் நல்லா பவுடர் ஆக்கி நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு சூப்பரா இருக்கும். ஸோ 6 to 7 months வரைக்குமே அந்த மாதிரியே கொடுங்க. ஒரு 8 months அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரெசிபி இதே மாதிரி ஓட்ஸை ஃபுல்லாவும் கேரட்டை கிரேட் பண்ணியும் நீங்க வந்து போடலாம். ஸோ அவ்வளவுதான். இது வந்துட்டு கரெக்டா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த ஓட்ஸ் எல்லாமே வேகணும். ஸோ ஓட்ஸ் கொஞ்சம் நிறைய தண்ணி எடுத்துதான் வேகும். சிம்ல வச்சிருக்கேன், கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சிடறேன். நல்லா ஒரு கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து வியானுக்கு கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்றதுனால இதோட ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லாவே ஆக்சுவலா வெந்திருக்கு. நான் லேசா அப்படி ஸ்மாஷ் பண்ணா மட்டும் போதும், ரொம்ப ஸ்மாஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் வியானுக்கு நான் இந்த கன்சிஸ்டன்சில இந்த பதத்துல நான் ஆல்ரெடி அவனுக்கு கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து குழந்தைக்கு மிக்சி ஜார்ல அரைச்சு கூட நீங்க கொடுக்கலாம். ஸோ 6 to 7 months பேபி அந்த ஸ்டேஜ்ல நீங்க அரைக்கல அப்படின்னா நீங்க இந்த டைம்ல அவங்களுக்கு நீங்க மிக்சி ஜார்ல அரைச்சு கூட சூடு ஆறுனதும் மிக்சி ஜார்ல அரைச்சு கூட நீங்க அப்படியே அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். அவ்வளவுதான். ஒரு சூப்பரான ஒரு எம்மியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து வியானுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வியான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ நம்ம உட்கார வச்சு சாப்பிட பழக்கிறதுல வந்துட்டு பெனிஃபிட்டே இதுதான். ஸோ எங்கனாலும் நான் வந்து அவனை ஈஸியா உட்கார வச்சு அவனுக்கு நான் வந்துட்டு ஃபீட் பண்ண கொடுத்துருவேன். ஸோ நீங்களும் கண்டிப்பா உங்க குழந்தைங்களை உட்கார வச்சு நீங்க ஃபீட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அந்த பழக்கம் நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா அவங்க நின்றுக்கிட்டு ஓடிக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அழகா இந்த மாதிரி உட்காந்து வியான் மாதிரி அழகா உட்காந்து சாப்பிட்டுருவாங்க. ஸோ ஐயா இப்பதான் தூங்கி எழுந்திரிச்சாரு, ரொம்ப லேட் இன்னைக்கு. இந்த மாதிரி ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க எப்ப சாப்பாடு கொடுத்தாலும் அழகா அவங்களே உட்காந்து வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வியானுக்கு அந்த பழக்கம் நாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே கொடுத்துட்டோம். அதனால அவன் எப்ப சாப்பாடு கேட்டாலுமே நான் சிட் பண்ணி அப்பதான் தருவேன் அப்படின்னு சொல்லுவேன். அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதனால உட்காந்து அழகா வந்து சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு அவனே வந்து சமத்தா உட்காந்துருவான். கண்டிப்பா நீங்க உங்க குழந்தைக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து டின்னராகவும் நீங்க வந்து மறக்காம கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஒரு கேரட்டும் ஓட்ஸும் போட்டு பண்ணிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ஸோ மறக்காம வியானுக்கு மொட்டை எப்படி இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. வியானுக்கு மட்டும் இல்ல தர்ஷித்துக்கும் மொட்டை எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபியில கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் 1.5 வயசு குழந்தைங்களுக்கு நான் என்ன லஞ்ச் ரெசிபி கொடுக்கறது என்ன கொடுக்கறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கும் சேர்த்து தான் இது. ஸோ குழந்தைங்க 1.5 வயசுக்கு மேலேயுமே நீங்க வந்து கொடுக்கலாம். நான் செய்யக்கூடிய லஞ்ச் வந்துட்டு உட்காந்து அம்மா தரேன் சிடன் பண்ணு 1.5 வயசுக்கு மேலேயுமே நீங்க கொடுக்கலாம். ஸோ அப் டு 3 years வரைக்கும் நான் செய்யக்கூடிய லஞ்ச் ரெசிபிஸ் நீங்க வந்து குழந்தைங்க கொடுக்கலாம். ஸோ அது லஞ்ச் ரெசிபி என்ன அப்படின்றது அடுத்து பார்த்துடலாம்.